ம் அதாவது வட்டி தடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆம் இந்த வட்டியுடைய தடை எந்த சம்பவத்தில் இறங்கிச்சு ரசூலுல்லாஹ்க்கு அந்த வகி அப்படிங்கிறது அவருடைய மெயினான சந்தேகம். ம் அதை தொடர்ந்து அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்போ பேங்க்ல வட்டி தராங்க, நம்ம போட்டிருக்க அக்கௌண்ட்டுக்கு சின்ன ம் அளவான வட்டி தராங்க. அந்த வட்டியை வாங்கி நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு உதவியா தானே இருக்கும், ம் அப்படி பண்ணலாமா? ம் வட்டியை தொடர்ந்தே அவரு ஸ்டாக் மார்க்கெட்டிங் கேட்கிறாரு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை போடக்கூடாது அப்படின்னு சில மார்க்கெட்டிங் சொல்றதுக்கு காரணம் வட்டி தான் காரணமா? ஏன்னா நம்ம ஒரு அந்த வியாபாரத்தை பத்தி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹலாலான வியாபாரம் பார்த்துட்டு அதுல போடுறோம். அப்படி அதுக்கு மேல நம்ம திரும்பி திரும்பி ஆராயக்கூடாது தானே? அதுக்கு மேல நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அது ஹராம்னு சொல்ல 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 வேண்டிய அவசியம். அதாவது வட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் அது தெள்ளத் தெளிவாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எந்த அளவுக்கு அது கடுமையாக சொல்லப்படுதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்தல் என்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் வட்டிக்கு தான் பயன்படுத்துகிறான். இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய பள்ளியில் தொலை வர்றவங்களை தடுக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அவனை விட்டு நான் பார்த்துக்கிறேங்கிறான். வள்ளியது நாதியவு சனதுவு ஜபானியா, அவன் சபை அவன் கூட்டிட்டு நான் நரகத்தின் காவலர்களை அழைக்கிறேன், என்னுடைய அடியார் தொழுவதை தடுக்கிறானா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று யாரையாவது தடுப்பார்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வரக்கூடாது என்று தடுத்த காரணத்தினால் அல்லாஹ் அதை கடுமையாக தனக்கு எதிரான போராக யுத்தமாக எடுத்துக்கொள்கிறான். ஒன்று. இரண்டாவது, அவன் யுத்தமாக எடுத்துக்கொள்வது எதென்று கேட்டிங்கன்னா வட்டியை தான். ஃபதனு பி ஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் வட்டியிலிருந்து விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலிடமிருந்து அறிவிக்கப்படுற போர் பிரகடனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நீ அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிற, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக போர் செய்கிறாய் என்று கடுமையான ஒரு வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான்னு சொன்னால், இந்த மாதிரி வாசகம் இந்த வட்டி இந்த பள்ளிவாசலில் தடுக்கிறது தவிர வேறு எதுக்கும் அல்லாஹ் போருங்கிற வார்த்தையை, அல்லாஹ்வுக்கு எதிராக போர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை. ஒரு ஹதீஸில் ஒன்று வருது, இன்னொரு மூணாவது விஷயம் வருது. யார் ஒரு நல்லடியாரை பகைத்து கொள்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. இதை தவிர வேறு எதுலையும் இவ்வளோ கடுமையான வார்த்தைகள் நம்ம பார்த்தது இல்லை. அதுபோக இந்த வட்டி தடை என்று தெரிந்த பிறகு யார் தொடர்ந்து திருப்ப வாங்குகிறானோ, ஒமன் ஆத ஃப உலாய்க்கு அஸ்ஹாபுன்னாரி ஹும்பியா காலிதுன், யார் திரும்ப வாங்குகிறானோ அவன் நரகவாசி, அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ எப்படி ஷிர்க் வைக்கிறவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பானோ, இறைவனை மறுக்கக்கூடியவன் நிரந்தர நரகத்தில் இருப்பானோ, அந்த மாதிரியான ஒரு தன்மையில் யாரை கொண்டு வைக்கிறான்? கொலை செஞ்சவன் எப்படி நரகத்தில் நிரந்தரமாக இருப்பானோ, அதே மாதிரி வட்டி வாங்குறவனையும் அல்லாஹ் எதில் சேர்க்குறான்? நிரந்தர நரகத்தில் உள்ளவன், சொர்க்கத்துக்கு வரவே முடியாது. இப்போ உலாய்க்கு அஸ்ஹாபுன்னாரி ஹும் ஃபிஹா காலிதுன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிரந்தர நரகவாசிகள் அவங்க அப்படின்னு அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது வட்டியில் 100% நம்ம விலகி இருக்க வேண்டும். இப்போ வங்கியில் நம்ம ஒரு பணத்தை போடுகிறோம் என்று சொன்னால் அவங்க அந்த பணத்திற்கு வட்டி தர்றாங்கன்னு நம்ம வாங்கணுன்றா என்னவாயிரும்? அல்லாஹ் எதை ஒரு கடுமையான ஒரு குற்றமாக சொல்கிறானோ அந்த குற்றத்தை நம்ம செய்ததாக ஆகிவிடும். நீங்கள் வாங்கி நீங்கள் தர்மம் செஞ்சாலும் அது எந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால், திருடி விட்டு ஒருவன் தர்மம் செய்கிறான், அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? தர்மம் தான் செய்கிறான், அவன் எடுத்துக்கல, நானாக திண்டேன், தர்மம் தானே செஞ்சேங்கிறான், அது சரிதாப்பா நீ திருடலாமான்னு கேட்டால் என்ன செய்வோம்? அது கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ திருடி விட்டு தர்மம் செய்வதை கேட்டால் கூடாது என்று சொல்கிறோம். மார்க்கத்தில் திருட்டை விட வட்டி பெரிய குற்றமாக்கும். அப்போ வட்டி வாங்கிட்டு தர்மம் செய்கிறது எப்படி சரியாக வரும்? அப்போ நீங்கள் பேங்கில் போடுறான்னு சொன்னால் நம்ம பணமே அது இல்லை, நம்ம வாங்கக்கூடாது. வாங்கி தர்மம் செய்யலாம் என்ற மார்க்கத்தில் இருக்குமே, ஆனால் அதை நம்மளே வச்சுக்கிடலாமே. இஸ்லாத்தில் எதையெல்லாம் தர்மம் செய்யலாமோ அதை நம்மளே வைத்துக்கொள்ளலாம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்ட்டு வாங்கி கக்கூசு கட்டி விடுங்கிறாங்க. அப்போ கக்கூசுக்கு மட்டும் ஹராமான காசில் கட்டலாமா? ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கு எப்படி ஹலாலான காசு இருக்கணுமோ, வீட்டில் வைக்கிற கக்கூசும் ஹலாலான காசுலாம் கட்டணும். அதனால் இதெல்லாம் ஒரு தந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் இருக்கிறது. வட்டிக்கு அல்லாஹ் பயன்படுத்தின அந்த கடுமையான வார்த்தையை வச்சு பார்த்து வேணாம், நமக்கு வட்டிங்கிற அந்த சாயலை வேண்டாம், ஏதோ ஒரு டிடி மாத்திரக்கு செக்கு போடுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டு வச்சுக்கிடுவோம், ஒரு அளவுக்கு அந்த பணத்தை போட்டு எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவன்கிட்ட போட்டு வட்டியை தருவதற்குரிய சூழ்நிலை உண்டாக்க வேணாம். அப்படியே போட்டால் கூட நம்ம அசல் எடுத்துகிட்டு விட்டுற வேண்டியதுதான். அந்த காசை என்ன செய்யறான் நம்ம கவலை தேவையில்லை, ஏன்னா நம்ம காசு இல்லை. இவன் கணக்குப்படி தான் நம்ம காசே தவிர அல்லாஹ்வுடைய கணக்குப்படி, மார்க்க கணக்குப்படி நம்ம கொடுத்த 1 லட்ச ரூபாய்க்கு அவன் ஒரு 5000 ரூபா சேர்த்துருந்தான்னு சொன்னால் நம்ம காசு இல்லை, அவன் காசை தப்பாக சேர்த்துட்டான்னு அர்த்தம்.
அதுக்கு போய் நம்ம கவலைப்பட தேவையே கிடையாது. என்ன செஞ்சால் நமக்கு என்ன? அது நம்ம காசே இல்லைன்னு நினைக்கிறது வட்டியை விட்டு தூரமான ஒரு தன்மையா? நம்ம காசு தான் அதுன்னு நினைக்கிறது வட்டியை விட்டு தூரமாக்குமா? அப்போ நீங்கள் வட்டியை நம்ம தர்றோம் அது என்ன நினைக்கிறீங்க? அதுவும் நம்ம காசு தாண்டு உங்கள் அடிமனசு சொல்லுகிறது. அடிமனசு சொல்லுமையானால் நீங்கள் வட்டியை ஏற்றுக்கொண்டீங்கன்னு தான் ஆகுது. இப்படித்தான் வலை விரித்து வட்டியை நியாயப்படுத்துகிற சைத்தான் நினைஞ்சிடறான், தள்ளி விடுகிறான். அதனால் அது என்னென்னு தொலைஞ்சால் நமக்கு என்னங்கிறான்? நம்ம போட்ட காசை எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவன் தரக்கூடிய வட்டியை நம்ம காசு இல்லை என்று நீங்கள் நினைக்கணும். அவன் காசை அவன் தப்பாக நமக்கு தந்திருக்கான்னு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ரூபா வட்டி இருக்குது என்ன செய்கிறதுன்னு உங்களுக்கு கவனமே வராது. நம்ம போட்ட காசை நம்ம எடுத்துகிட்டோம், முடிஞ்சு கதை அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா? ஷேர் மார்க்கெட் அது வட்டிங்கிற காரணத்தினால தான் நம்ம கூடாது என்று சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அது தப்பு. வட்டிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அது ஒரு சூதாட்டம். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு மோசடி. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு தில்லு முள்ளு. அதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது என்ற காரணத்திற்காகத்தான் ஷேர் மார்க்கெட்டை நம்ம என்ன செய்கிறோம்? பச்சை ஹராம் என்று சொல்கிறோம். எப்படி ஹராமுங்கிறோம்? ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஷேர் சேர்வதாக இருந்தால் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு நிறுவனம், அவன் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு பாதி அளவுக்கு அவன் கையில் வச்சுக்கிடுவான். 51 கையில் இருந்தால் தான் நிர்வாகம் அவன் கையில் இருக்கும். மீதி 49 40 30 20 என்ன செய்வான்? அதை ஷேர் என்று மற்றவங்கள்ட்ட விற்பான். அப்படி விற்கும் பொழுது என்ன செய்கிறான்? அவன் நிறுவனத்துக்கு பணம் திரட்டிக்கிற முடிகிறது. அவன் 1 கோடி ரூபா போட்டிருக்கிறவன் ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஷேரை விற்றான்னு சொன்னால் அவனுடைய 40 லட்ச ரூபா எடுத்து பெட்டியில் பத்திரமாப்படுத்திக்கிட்டு இவங்க ரூபாயை போட்டு தொழில் பண்ணலாங்கிற ஒரு லாபம் அவனுக்கு கிடைக்கிறது. அதுக்காக என்ன செய்கிறான்? ஷேர் மார்க்கெட்டில் பேப்பரை விற்றுட்டு நீனு இதில் பங்காளி தான் என்று அவன் சொல்லி விடுகிறான். சரி, நீங்கள் 40 லட்ச ரூபா 1 கோடி ரூபா மதிப்பு 40 லட்ச ரூபாய்க்கு அவன் ஷேரை விற்றுட்டான். விற்றோன்னே நம்ம வாங்கிட்டோம். இந்த ஷேர் இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கணும்? அந்த நிறுவனத்தில் எவ்வளோ மதிப்பு இருக்கிறதோ அதை டிவைட் பண்ணி தான் இதுக்கு மதிப்பு போடப்பட வேண்டும். 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் நான் 10 லட்ச ரூபா ஷேர் வாங்கினால் அது 1 கோடியில் இருக்கிற வரைக்கும் இது 10 லட்ச ரூபாயாக இருக்கும். அது 2 கோடி ஆகிடுச்சின்னு சொன்னால் இது 20 லட்சம் ஆகிவிடும். அந்த கடையில் அந்த நிறுவனத்துடைய மூலதனம் மூலதனமோ லாபமோ மதிப்போ 1 கோடி 1 கோடியாக இருக்கும் பொழுது அவன் ஷேரை விற்கிறான், 2 கோடியிலே ஆகிவிடுகிறது. இப்போ என்னுடைய அந்த 10 லட்ச ரூபாய் மதிப்பு என்னவாக இருக்கணும்? 20 லட்சம் ஆகிவிட வேண்டும். இதுதான் அதில் உள்ள நியாயம். அதில் 5 கோடி ஆச்சுன்னு வைங்க, அப்போ அது 5 மடங்கு ஆகும்போது நான் வாங்கின 10 லட்சம் 5 மடங்கு ஆகணும்ல. அப்போ என்னுடைய அந்த 10 லட்ச ரூபா ஷேருடைய மதிப்பு என்ன? 50 லட்சம் ஆகிவிட வேண்டும். இந்த மாதிரி அந்த நிறுவனத்தில் என்ன இருக்கிறதோ அதை கணக்கு பார்த்து அதுக்கு ஏற்றவாறு இது ஏறவோ இறங்கவோ செய்தால் அதில் எந்த ஒரு மோசடியும் கிடையாது. ஆனால் இதில் என்ன இப்போ நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? 1 கோடி ரூபாய்க்கு சரக்கு வச்சுருப்பான், 40 லட்ச ரூபாய்க்கு ஷேரை விற்றுருப்பான், மீதி 60 லட்ச ரூபா அவன் காசாக இருக்கும். இந்த 40 லட்ச ரூபா நம்ம காசை கொடுத்து ஷேரை வாங்கிடுறோமா? இந்த 40 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் செயற்கையான முறையில் இதுக்குன்னு கள்ள புரோக்கர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு அந்த நிறுவனம் அப்படி போக போகுது இப்படி போக போகுதாக்கும், இந்த ஷேரு 10 லட்ச ரூபா ஷேரு நாளைக்கு 20 லட்ச ரூபாய்க்கு போகும் அப்படின்னு ஏற்றுவாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் அது போய் 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குவான். அந்த 20 லட்ச ரூபாயை ஏற்றி விட்டு 50 லட்ச ரூபா கூட நாளைக்கு கிடைக்காது அப்படிம்பாங்க. ஒரு லாட்ரி மாதிரி அது 50 லட்சத்துக்கு வாங்குவான். அது ஷேருடைய மதிப்பு அதுக்கு 10 லட்ச ரூபா தான். முக மதிப்புமாங்க, முக மதிப்பு எவ்வளவு அது 10 லட்ச ரூபா தான். 10 லட்ச ரூபாயுடைய ஷேரை 50 லட்ச ரூபா அளவுக்கு மார்க்கெட்டில் ஏற்றி விட்ருவாங்க. 50 லட்சத்தை 1 கோடிக்கு போகும். இப்படியே அதை அதாவது ஒருத்தன் ஏமாந்துட்டு அதை இன்னொரு பெரிய ஏமாளிகள் தலையில் கட்டுறது. 10 லட்சத்துக்கு வாங்கிட்டு 20க்கு தட்டுறது, 20க்கு வாங்கினவன் 25க்கு தள்ளி விட்றது, 25க்கு வாங்குறவன் 50க்கு தள்ளி விட்றான்ல. இப்படியே போய் அது 1 கோடி ரூபா அளவுக்கு போயிடும். நான் வாங்கினது வெறும் 10 லட்ச ரூபா தான். 1 கோடி ரூபா அளவுக்கு எத்தனை ஆகிடுச்சு? 10 மடங்கு அந்த ஷேருடைய மதிப்பு மார்க்கெட்டில் ஏறி போச்சு. இப்போ என்னுடைய 10 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் அளவுக்கு ஏறுதுன்னா 10 மடங்கு ஏறி இருக்குல்ல. அப்படி ஏறினால் இந்த கம்பெனியில் 1 கோடி ரூபாய்க்கு சரக்கு வச்சுருந்தான்ல, அது எத்தனை மடங்கு ஏறி இருக்கணும்? 10 மடங்கு ஏறணும்ல, 10 கோடிக்கு இருக்கணும்ல. என்னுடைய ஷேர் 10 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கின ஷேரை நான் 1 கோடிக்கு விற்கிறேன் என்று சொன்னால் 1 கோடி ரூபாய்க்கு உள்ள அந்த கடையுடைய அந்த கம்பெனியுடைய முதலீடு அதே மாதிரி 10 மடங்கு ஏறி இருக்கணும், 10 கோடி ஆகிருக்கணும். போய் கணக்கு பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு இருக்காது. அதாவது 1 கோடிக்கு தான் அதில் சரக்கு இருக்கும், 1 கோடிக்கு தான் சரக்கு இருக்கும். இதனுடைய 10 லட்ச ரூபா தான் இதனுடைய மதிப்பாக இருக்கும். இது 10 லட்ச ரூபா தான் நீங்கள் திருப்பி அந்த கம்பெனியில் கொடுத்து அவன் தருவான். சரி, உங்களுக்கு லாபம் எவ்வளோக்கு தருவான்னு நினைக்கிறீங்க?
10 லட்சத்துக்கு தான் தருவான். மார்க்கெட்டு மதிப்புக்கும் லாபம் தரமாட்டான். அந்த கம்பெனியில் லாபம் தருவான் இல்லையா, எவ்வளோக்கு தருவான்? 10 லட்ச ரூபாயுடைய கணக்கு போட்டு இருந்தாங்க 10 லட்ச ரூபாய் லாபம்னு சொல்லுவான். இல்லையா 1 கோடிக்கு போகுதியா, அது மார்க்கெட்டு மதிப்பு, இது முக மதிப்பு. நாங்கள் எதை தான் எடுத்துக்கிறோம்? முக மதிப்பு தான் எடுத்துக்கிறோங்கிறான். அப்போ இதில் என்ன விளங்குது? இந்த ஒரு பொருளை வந்து 10 ரூபாயுடைய பெருமானம் உள்ள பொருளை எல்லாத்தையும் ஏமாற்றி 200 காட்டி 500 காட்டி 1000 காட்டி 10,000 காட்டி விற்கிறது ஒரு ஃப்ராடு, பித்தலாட்டம் பண்ணுறாங்க. சரி, இது ஒரு சூதாட்டம். பணத்தை வந்து லாட்ரி மாதிரி வந்து ஒரு ஏறக்குறை லாட்ரி தான் இது. ஏறக்குறை லாட்ரி சீட்டு மாதிரி என்ன செய்கிறது, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி விற்கிறது. ஒரு ஏமாளி வந்து அடுத்த ஏமாளி தலையில் கட்டுறது, அவன் அடுத்த ஏமாளி தலையில் கட்டுறது, இப்படி எல்லாரும் ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு தயாராக கங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டு இதை செய்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் என்று கேட்டால், என்னுடைய 10 லட்ச ரூபா மதிப்பை நான் 1 கோடிக்கு வாங்கிட்டேன். வாங்கின பிறகு இந்த கம்பெனி இழுத்து மூட போகிறான், எனக்கு எவ்வளோ தருவான்? நான் வாங்கின 10 கோடி தருவானான்னு கேளுங்க. தரமாட்டாங்க. 10 லட்சம் தானே வாங்கினேன், அதுக்கு டிவைட் பண்ணி தருவோம், நாங்கள் ஏன் 10 கோடி தர்றோங்கிறான். அப்போ என்னுடைய மதிப்பு என்னவோ அதை விட கூடுதலாக இருப்பதாக மக்களை நம்பி ஏமாற்ற வைக்கிறான் பாருங்கள். அதுதான் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ஒன்றா நம்பர் பித்தலாட்டம். அதே மாதிரி வந்து இந்த அந்த கணக்கெலாம் காட்டு லாபம் தர்றதெல்லாம் எதுக்கு தருவான்னு கேட்டால் முக மதிப்பு தான் தருவான். அப்போ இது வந்து ஒரு மக்களை ஏமாத்தினா ஃப்ராடு பண்ணுறாங்கிற காரணத்தினாலையும், இது வந்து குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உண்டாக்கி ஒவ்வொருத்தரும் அடுத்தவனை ஏமாற்றி செய்யக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறதுனாலையும் தான் இது கூடாதுன்னு ஃபஸ்ட்டு காரணம் இதுதான். மற்ற காரணம் ரெண்டாவது விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், ஒரு தொழிலில் நீங்கள் வந்து ஒரு ஷேரை சேர்றீங்க, அதில் ஒரு ஷேர் சேர்றீங்கன்னு சொன்னால், நம்ம நாடாக இருக்கட்டும், உலகத்தில் உள்ள எந்த நாடாக இருக்கட்டும், 99 கூட சொல்ல முடியாது, 1999 நிறுவனங்கள் வந்து வட்டிக்கு வாங்கி தான் தொழிலை செய்கிறார்கள். எல்லாரும் என்ன செய்கிறான்? வட்டிக்கு கடனை வாங்கி தான் தொழில் செய்கிறார்கள். ஏன்னு கேட்டால், நஷ்டமாயிட்டால் கூட அதை வந்து அரசாங்கத்தில் கட்டிவிட்டு ஓடி போயிடலாம், வங்கிகள் தலையில் போட்டு போடலாங்கிறதுக்காக வேண்டி காசு இருக்கிறவனும் கூட என்ன செய்கிறான்? அந்த தொழிலை வட்டிக்கு கடன் வாங்கி அந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறான். இப்போ நீங்கள் போய் அதில் ஒரு சேர்ந்தீங்கன்னு சொன்னால், வட்டிக்கு கடன் வாங்குகிற நிறுவனத்தில் நீங்கள் பங்குதாரர் ஆகுறீங்க. நீங்கள் பங்குதாரர் ஆகுனீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்களும் கடன் வாங்குறீங்கன்னு அர்த்தமாகுது. அந்த தொழிலை நடத்துவதற்காக வேண்டி வட்டிக்கு நீங்கள் முதலாளியார் 100% முதலாளி இல்லை, ₹1 முதலாளின்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் 1% முதலாளியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வட்டி வாங்கினார்களே ஆனால் அந்த வட்டியில் உங்களுக்கு அந்த அளவு பங்கு வருமா வராதான் என்கிற வகையில் பார்க்க. இது ரெண்டாவது தப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராடு, அது ஒரு தொழிலே கிடையாது. முழுக்க ஏமாத்து, ஃப்ராடு, பித்தலாட்டம், சூதாட்டம். இந்த கம்பெனிகள் செயற்கையான முறையில் புரோக்கர்களை வைத்துக்கொண்டு அந்த ஷேர் மார்க்கெட்டை என்ன செய்கிறது? ஏற்றி விடுறது. இவனே என்ன செய்வான்னு கேட்டால், சார் கம்பெனிகளை அவனுடைய ஷேரை வந்து முதல்ல இப்போ 40 லட்ச ரூபாய்க்கு ஷேரை விட்டுட்டு இவனே செயற்கை என்ன செய்வான்னு கேட்டால் தாறுமாற விலையை ஏற்றுவான். ஏற்றி விட்டு என்ன செய்வான்? அந்த ஷேர்களை வந்து கிடைக்க முடியாமல் ஆக்குவான். ஷேர்களை எங்கேயும் கிடைக்காது, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஷேர்லாம் மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க அப்படிமா. கிடைக்காத அலை வாங்கிலாம் திடீர்னு ரிலீஸ் பண்ணி விடுவானா, தாறுமாற மக்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க, பணத்தை அடித்து சுட்டிட்டு ஓடி போயிடுவான் இந்த கம்பெனிக்காரன். அந்த கம்பெனி எவன் ஷேரை விடுறானோ அவனே இந்த மாதிரி ஃப்ராட்லாம் பண்ணி பெரிய பெரிய அம்பானி இவங்கெல்லாம் அப்படி ஆனது தான். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை வச்சு என்ன செய்கிறாங்க? உலக பணக்காரங்களாம் ஆகிட்டு போயிடுறாங்க. அவ்வளோ ஃப்ராடு, அவ்வளோ ஹராம், அதை புரிஞ்சுக்கிறங்க. ரெண்டாவது வந்து இந்த கம்பெனிகளில் நீங்கள் ஷேர் சேரும்போது அவனுடைய வியாபாரம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது, என்ன மாதிரி ஃப்ராட் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது, கலப்படம் பண்ணுறான்னு தெரியாது, என்னென்ன தப்பான செயல்கள்லாம் செய்கிறான், சாராயம் தான் விற்கிறான்னா தெரியாது. அந்த கம்பெனியில் போய் சேர்றீங்க. அப்போ நீங்கள் ஒரு உரிமையாளராக சேரக்கூடிய ஒரு கம்பெனி வந்து ஹராமான வியாபாரம் பண்ணுமையானால் நீங்களும் அது ஒரு ஷேராக இருப்பீர்களேயானால் அந்த ஹராமில் உங்களுக்கு பங்கு வருமா வராது. இதில் மூணாவது விஷயங்கள், வட்டி வாங்குறாங்கிற பங்கு உங்களுக்கு சேரும். அவன் செய்யக்கூடிய தொழில் சுத்தமாக இல்லாட்டா அதில் ஒரு பங்கு வந்து சேரும். தெளிவாக உனக்கு தெரியுமா அவன் என்ன செய்கிறான்னு உனக்கு தெரியுமா? என்ன நல்லா கேள்வி கேட்பான். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட, சொந்த காசை போட்டு அவன் நடத்தினால் கூட, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ஷேருக்கு ஒரு மார்க்கெட் வைக்கிறான் பாருங்கள், அது வந்து ஷேர் மார்க்கெட்னா அந்த ஷேரையே விற்கணும், அவ்வளோதான். அதாவது ஒரு கம்பெனியில் நான் 1 லட்ச ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கிறேன், 1 லட்ச ரூபா ஷேரை 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடணும், அதுதான் நியாயம். 1 லட்ச ரூபா ஷேரை வந்து 5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறது என்பது எப்போ விற்கலாம்? கம்பெனியுடைய மதிப்பு 5 மடங்கு ஏறி இருந்தால் தான் விற்கலாம். கணக்கு பார்த்தா அவ்வளோ ரூபா இருக்கணும், அல்லது திருப்பி கொடுத்தா அவங்க அவ்வளோ ரூபா தரணும். 1 லட்ச ரூபா ஷேர் 5 லட்ச ரூபாய்க்கு வெளியே விற்கிறேன்னு சொன்னால் அந்த கம்பெனியில் நாங்கள் கொண்டு கொடுத்தாங்கன்னு செய்யணும், இந்தாங்கப்பா அவங்க ஷேர் ரிட்டர்ன் பண்ணுற ரூபாய் தாங்கன்னு சொன்னால் அவன் எவ்வளோ தருவான்? 1 லட்ச ரூபாய்க்கு தானே 100 ரூபாய்க்கு தானே ஷேர் வாங்கியிருக்கிறேன், அது என்ன இவ்வளோ ரூபா கேட்குறேன்னு கேட்பான். அப்போ அதில் இல்லாத ஒன்றை இருக்கிறதா சொல்வது ஃப்ராடாக இல்லையா? இது ஒரு முஸ்லீமுக்கு ஏற்ற ஒரு வியாபாரமாக இருக்குமா? இதில் வரக்கூடிய வருமானம் ஹலாலாக இருக்குமா?
பச்சை ஹராம். இதன் மூலம் சம்பாதித்தால் அல்லாஹ்வுடைய துவா கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் இந்த மாதிரியான ஒரு தொழிலிருந்து முஸ்லீம்கள் என்ன செய்யணும், முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வந்து இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு ரமலான் தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். அந்த உரை வந்து onlinepage.comல பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு மாதம் விளக்கியிருக்கிறோம். அதில் ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் ஒரு 2 நாள் விளக்கியிருக்கிறோம். அது கூடுதலான தகவல்களுக்கு நீங்கள் அந்த உரையை கேளுங்க. onlinepage.comல இருக்கிறது இஸ்லாம் கூறும் பொருளியல், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க.